ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் அதிகப்படுத்தணும்னா மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் எது அதிகமாகும் எது கம்மியாகும்னு கேக்குறாங்க. இல்ல ரெண்டுமே அதிகமாயிருமா இல்ல ரெண்டுமே கம்மியாயிருமா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டிங்கிறாரு. லாஜிக் இருக்குது. எதை வச்சு சொல்றீங்க நீங்க? ஃபோக்கல் லென்த் சொல்றாங்க. ஆப்ஜெக்ட் லென்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். மேக்னிஃபைங் பவர் கேக்குறாங்க. இப்ப மேக்னிஃபையிங் பவர்னா பவருக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க நீங்க? 1/f. ஆ ஈக்குவல் டு 1/f தானே சொன்னேன். இந்த மேக்னிஃபையிங் இங்கே அதே மாதிரி போட்டோம்ல. இங்க என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க என்ன பண்ணியிருந்தாங்க? மேக்னிஃபையிங் பவர்னு போட்டிருந்தாங்களா? கரெக்டா? அப்ப நீங்க என்ன 1/fன்னு எழுதுனீங்க? இங்க மேக்னிஃபிகேஷன் வேல்யூ தானே எழுதணும், f0/fe. தம்பி நான் என்ன கேட்கறேன்னு புரியுதுங்களா? பாருங்க, அந்த இந்த கொஸ்டின்ல இது ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னா, மேக்னிஃபையிங் பவர்னு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு லென்ஸுக்கு, ஓகேங்களா, ஒரு சிம்பிள் லென்ஸுக்கு பவர் ஆஃப் த லென்ஸ்னு ஒன்று எழுதியிருக்கிறோம். நாம பவர் ஆஃப் த லென்ஸ்னு எழுதிக்கிறோம் இல்லைங்களா? பவர் ஆஃப் லென்ஸ் நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா 1/fன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இங்க அதே மாதிரி மேக்னிஃபையிங் பவர்ங்கிறாங்க. மேக்னிஃபையிங் பவர்ங்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ மேக்னிஃபை பவர்னு சொன்னாங்கன்னா இது லென்ஸ் பவர் இந்த ஃபார்முலா கிடையாதுங்க. அவங்க மேக்னிஃபையிங் பவர்னு பேசுனாங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பின்ன பவர் ஆஃப் லென்ஸுக்குள்ள போகல. இது வேற இது வேற. சரி சார். மேக்னிஃபையிங் பவர்ங்கிறது வேற, பவர் ஆஃப் லென்ஸ்ங்கிறது வேற. பவர் ஆஃப் லென்ஸ்ங்கிறது என்னது? எப்பவுமே எவ்வளவு தூரம் அதை பெண்ட் பண்ணி மெஷர் ஆஃப் தட் பெண்டிங் எஃபெக்ட், கேட்டுங்களா? அதை பத்தி சொல்றத பவர் ஆஃப் லென்ஸ். இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு ரே இப்படி வருதுன்னா அது இப்படி இப்படி பெண்ட் பண்ணுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பெண்ட் பண்ணுமான்னு இருக்கு. ஆங்கிள் ஆஃப் திஸ் பெண்டிங். ஓகே, அப்ப அது எஃப் கம்மியா இருந்ததுன்னா, ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்குதுன்னா அந்த மாதிரி லென்ஸுக்கு பவர் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பவர் ஆஃப் லென்ஸ்ங்கிறது மீன் பண்ணுது. மேக்னிஃபையிங் பவர்னு எழுதுனாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பெண்டிங் எஃபெக்ட் பத்தி பேசவில்லை, அது உண்மையிலேயே டெலஸ்கோப் உடைய மேக்னிஃபிகேஷன் பத்தி சொல்லுது. சரிங்களா? சரி, அதனால நம்ம அந்த மேக்னிஃபையிங் பவருக்கு உண்டான வித்தியாசம் என்ன? ஓகே. ஆமா, இப்ப மேக்னிஃபை பவர்னா நம்ம நேரா இப்ப இங்க இப்படி பேசுறோம். சரி, இப்ப நம்ம எதை பத்தி சொல்றாங்க இங்க வருவோம். சரி, அப்போ இது இல்ல அப்படிங்கிறது முதல்ல கன்க்ளூட் பண்ணிடணும். ஸோ மேக்னிஃபையிங் பவர்னு கேட்கறாங்க. அப்ப மேக்னிஃபிகேஷன் பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்ப டெலஸ்கோப் உடைய மேக்னிஃபையிங் பவர் ஆர் மேக்னிஃபிகேஷன் கேட்டா என்ன பண்ணுவீங்க? டெலஸ்கோப்புக்கு முதல்ல எழுதுறேன், ஏன்னா அதுதான் ஈஸியா இருக்கும் ஃபார்முலா டெலஸ்கோப்புக்கு. சரி, டெலஸ்கோப் ஃபார்முலா என்னதுங்க? f0/fe. அப்ப m என்னது? ப்ரொபோர்ஷனல் டு f0. கரெக்டா? அப்படிதானே டெலஸ்கோப்புக்கு? அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் நான் அதிகப்படுத்தணும்னு சொன்னா f0 அதிகப்படுத்தணும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மேக்னிஃபையிங் பவர் எனக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ டெலஸ்கோப் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய மேக்னிஃபிகேஷனுமே இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? அப்போ டெலஸ்கோப் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ எங்க இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு இல்லையா? இங்கேயும் டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பக்கமெல்லாம் பாருங்க, ஆப்ஷன் ஏல டெலஸ்கோப் டிக்ரீஸ் ஆகுன்னு இருக்காங்க. அதனால இது வேண்டாம், இது வராது. அதே மாதிரியும் டெலஸ்கோப் போத் வில் டிக்ரீஸ் இருக்காங்க. அப்ப எனக்கு இதுவும் வராது. அப்போ வந்த ஆப்ஷன் பி இல்லைன்னா டி வரணும். சரி, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பண்றேன். மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா? மைக்ரோஸ்கோப் உடைய மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். என்ன மேக்னிஃபிகேஷன்? ஃபார்முலா எழுதலையா நோட்ல? மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் இது மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா சார் L/f0. L/f0
F naught F into D by F E. D by F. ஸோ இங்கே பாருங்க மைக்ரோஸ்கோப் பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/f naught இருக்குது சரிதானுங்களா அப்போ இதை அதிகப்படுத்தினீங்கன்னா எனக்கு மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஆகும் கம்மியாகும் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஷன் டி அதனால இந்த கொஸ்டின் நம்ம திரும்ப சொல்றேன் அதாவது பவர் ஆஃப் லென்ஸ்ங்கிறது வேற மேக்னிஃபையிங் பவர்ங்கிறது வேற ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் பழசு போய் பார்க்கணும் இல்லைங்களா இது வந்து இட்ஸ் மிக்ஸ்டு கான்செப்ட் கொஸ்டின் ஸோ எப்படின்னு கேட்டா a microscope is focused on a mark on a piece of paper, okay, and then a glass of thickness 3 centimeter and refractive index 1.5 is placed over the markங்கிறாங்க புரியுங்களா ஒரு ஷீட் இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ஷீட்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு பிளாக் மார்க் பண்ணியிருக்காங்க அந்த ஷீட்ல இது மேல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்லாப் வச்சுட்டாங்க இதனுடைய திக்னஸ் வந்து அவங்க சொல்றாங்க 3 சென்டிமீட்டர் கிளாஸ் ஆஃப் திக்னஸ் 3 சென்டிமீட்டர் இதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க இது வந்து திக்னஸ் கேட்டுங்களா 3 சென்டிமீட்டர் வந்து திக்னஸ் இது வந்து கிளாஸ் இது வந்து என்ன கேட்டதுங்க கிளாஸ் ஸ்லாப் இல்லைன்னா இது 3 டைமென்ஷன் போட்டீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும் கேட்டுங்களா ஸோ இது ஒரு பேப்பர்னா இந்த பேப்பர்ல இந்த நேரம் ஒரு மார்க் இருக்கு ஸோ இது மேல நான் என்ன பண்ணிருக்கிறேன் ஒரு ஸ்லாப் வந்து வச்சுக்கிட்டேன் கேட்டுங்களா சரியா இந்த ஷீட்ல இதுதான் பிளாக் மார்க் இருக்கு இந்த நேரம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் அந்த கிளாஸ் ஸ்லாப் நான் அப்படி வச்சிருக்கேன் சரி 3 சென்டிமீட்டர் சரி நான் இது வந்து உங்களுக்கு 2D ஃப்ரண்ட் வியூ போட்டிருக்கீங்க சரிங்களா சரி இதை வந்து நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு நான் பார்க்குறேன் இது கேட்டுங்களா ஸோ இது இருந்து வியூ பண்ணுறோம் மேல இருந்து இது என்ன கேட்டீங்கன்னா இது நம்ம அப்படியே வியூ பண்ணுறோம் இந்த நேரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க 1.5ன்ட்டாங்க இந்த கிளாஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது கிளாஸு ஓகே அப்போ ஹவு ஷுட் த மைக்ரோஸ்கோப் be moved to get the mark in focus again முதல்ல இந்த கிளாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த பேப்பர்ல இருந்த பிளாக் மார்க் மேல ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இது ஃபோக்கஸ் பாயிண்ட் இது மேல விழுகிற மாதிரி இப்போ என்ன கேட்டா இந்த மேல இது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கேட்கலாம் ஜேடபிள்யூல நீட்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம் இப்போ இது மேல என்ன கேட்டா ஒரு கிளாஸ் ஸ்லாபை வச்சுட்டாங்க வச்சதுக்கு அப்புறம் திருப்பி இப்படி பார்த்தோம்னா இந்த லென்ஸ் வழியா இந்த டெலஸ்கோப் இந்த மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கல நமக்கு என்ன கேட்டீங்கன்னா இப்போ அதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதை வந்து ஆல்டர் பண்ணிருக்கும் கரெக்டுங்களா இந்த மார்க்குடைய பொசிஷனை அப்போ எவ்வளவு தூரம் மாத்தி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்போ ஏற்கனவே நாம இந்த கிளாஸ்ல வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இதனுடைய ஒரிஜினல் ரியல் டெப்த் அப்பரண்ட் டெப்த்னால ஒரு போட்ட ஞாபகம் இருக்குங்களா ஒரு கிளாஸ்ல வாட்டருக்கு இதுக்கெல்லாம் கிளாஸ் வழியை பார்க்கல நம்ம மாறி இருக்கும் ஒரு பாயிண்ட் இருந்துன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் போட்டோம்ல ஞாபகம் இருக்கா ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் இந்த லென்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க ஒரு ஏர் பபுள் என்ன கிளாஸ் லேப்குள்ள சிக்கிருச்சு கேட்டுங்களா ரைட் அதை மேல இருந்து வியூ பண்ணா ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுது கீழே இருந்து வியூ பண்ண ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம இது யூஸ் பண்ணோம் கொஸ்டின் நம்பர் 18ல இதே மாதிரி ஒரு கிளாஸ் லேப் கொடுத்துருந்தாங்க அங்க ஒரு மார்க் எப்படி மாறி இருக்குன்னு கேட்டாங்க ஸோ அப்போ என்ன கேட்டா நம்ம ரியல் டெப்த் அப்பரண்ட் டெப்த்ல வச்சு போட்டோம் இப்போ இங்க அதே தான் பண்ண போறோம் முதல்ல வந்து அந்த மார்க் வந்து எது அந்த பிளாக் மார்க் அந்த பேப்பர்ல இருந்தது அந்த கிளாஸுக்குள்ள என்ன டிஸ்டன்ஸ்ல தெரியணும்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டுங்களா அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க நீங்க
refractive index equal to n equal to real depth இல்லைங்களா, real depth divided by apparent depth ன்னு போடணும். ஸோ n வந்து எனக்கு 1.5. ரியல் டெப்த் உண்மையிலேயே அது எங்கதான் இருக்கு, 3 சென்டிமீட்டர் இருக்கு கேட்டுங்களா, 3 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எஃபெக்ட்னால, ரெஃப்ராக்ஷன்னால இது உண்மையிலேயே அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காது, இது சம்மத டிஸ்டன்ஸ் எனக்கு இருக்கும் கேட்டுங்களா. அதை ஹெச் டேஷ் வச்சிடுறேன். அப்போ ஹெச் டேஷ் ஈக்குவல் டு எனக்கு என்ன தெரியுது, 3 டிவைடட் பை 1.5 போட்டீங்கன்னா என்ன ஆகும், 2 வந்துருமா இங்க, 2 சென்டிமீட்டர். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த மார்க்கு 3 சென்டிமீட்டர் தெரியாம எனக்கு எங்க தெரியும், 2 சென்டிமீட்டர் தெரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா, 1 சென்டிமீட்டர் மேல ஏறி இருக்கிற மாதிரி காட்டும். உண்மையிலேயே அந்த மார்க் இங்கேதான் இருக்கு. நம்ம சொன்னோம்ல, ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி எல்லாம் போய் நம்ம பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஆழம் அதிகமா இருந்தா கூட அது ஆழம் கம்மியா காட்டும்னு பேசணுமா இல்லையா. ஒரு டேங்க்ல இருக்கிற வாட்டர் நீங்க பார்த்தாலும் அதே மாதிரி தான் காட்டும். ஏன்னா அது எல்லாமே ரெஃப்ராக்ஷன் எஃபெக்ட்னால நமக்கு வரக்கூடிய இல்யூஷன். அதே மாதிரி பாருங்க, இப்ப இந்த பாயிண்ட் உண்மையிலேயே 3 சென்டிமீட்டர் இருக்கு. பட் ஆனா அது கிளாஸ் வச்சதுனால அது 1 சென்டிமீட்டர் மேல ஏறி இப்படி தெரிய ஆரம்பிக்கும், நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். அப்ப நீங்க பாருங்க, ஆல்ரெடி இந்த டெலஸ்கோப் 3 சென்டிமீட்டர் ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க கேட்டுங்களா. இப்ப என்ன பண்ணணும், நாம 1 சென்டிமீட்டர் இப்ப இது மேல நகர்த்தணும் கேட்டுங்களா. ஏன்னா இப்ப பாருங்க, நீங்க இந்த நேரம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப என்ன இங்க இருக்கிற பாயிண்ட் நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் மேல நகர்த்தணும் கேட்டுங்களா. அப்ப அதனுடைய வித்தியாசம் எனக்கு எவ்வளவு, 3 சென்டிமீட்டர் முதல்ல வச்சிருக்கிறேன் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி. இப்போ 1 சென்டிமீட்டர் மேல அப்பர் டைரக்ஷன் அது மூவ் பண்ணணும். மூவ் பண்ணனா கரெக்டா அந்த 2 சென்டிமீட்டருக்கு வந்து இது ஃபோக்கஸ் ஆகி வந்து நிற்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்வர்டு அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் கேட்டுங்களா. ஏன்னா ஆல்ரெடி அதை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, ஆல்ரெடி பாருங்க, முதல்ல அவங்க 3 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த மார்க்கை கிளியரா தெரியுற மாதிரி முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அவங்களே சொல்லிட்டாங்க, a microscope is focused on a mark on a piece of paper, ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அது மேல கொண்டு போய் நான் என்ன பண்றேன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்லாப் வச்சிருக்கிறேன் கேட்டுங்களா. a slab of glass of thickness 3 சென்டிமீட்டர். அப்போ இது என்ன ஆகும், 1 சென்டிமீட்டர் மேல ஏறி இருக்கு கேட்டுங்களா. அப்போ 1 சென்டிமீட்டர் நீங்க இது கொஞ்சம் அப்படி வந்து இப்படி நகர்த்துனது கேட்டுங்களா. ஸோ இப்போ மைக்ரோஸ்கோப் இதே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 1 சென்டிமீட்டர் இது மேல நகர்த்திடும். அப்போ பண்ணீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் மேக்கப் ஆக ஆரம்பிச்சு. முதல்ல என்ன டிஸ்டன்ஸ் இருந்ததோ அதே டிஸ்டன்ஸ். ஓகேவா.